ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பஞ்ச் நீடில் போடும்போது நான் ஆல்ரெடி அது வந்து ஸ்டார்டிங் எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்துருக்காங்களா இல்லையா தெரியல, இல்லை அது பார்த்து புரியலையா எனக்கு தெரியல. சரி, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, இன்னொரு டைம் தெளிவாக முடிஞ்ச அளவு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நார்மலாக உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கடையில் பக்கத்துலேயே கிடைக்கக்கூடியது வந்துட்டு பாப்ளின் கிளாத். நீங்கள் அந்த கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரே ஒரு நீடிலில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் பஞ்ச் நீடிலுக்குன்னு ஒரு கிளாத் இருக்குது, அதுதான் மோங் கிளாத். அது வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வெரைட்டி சைஸில் இருக்கிற அந்த நீடில்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு கேன்வாஸ் கிளாத்து, அது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிளாத்தும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே எல்லா நீடில் வச்சுமே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்துட்டு நீடில் தேவை. அது என்ன நீடில்லான்னு பார்த்துடலாம். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இத்தனை நீடில்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் உருப்படியாக யூஸ் பண்ணுறது 4 நீடில் தான். ஃபஸ்ட்டு நான் வாங்கின நீடில் வந்துட்டு இதுதான். 550 ரூபாவா எவ்வளோ சம்திங் வந்தது. அது கூட இந்த நீடில் கூட வந்துட்டு 2 நீடில் வந்து கொடுப்பாங்க. நம்ம இந்த நீடிலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட இந்த 2 வரும், அது கூட எக்ஸ்ட்ரா இது ஒன்று வரும். இதோட நீடிலை வந்து நம்மளால் கழட்ட முடியாது. இதை மட்டும் தான் வச்சு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். பேசிக்காக நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு இந்த நீடில் நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க, இல்லை நான் எப்படினாலும் கற்றுப்பேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் இதை தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நீடில் வாங்காதீங்க. இந்த நீடில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த நீடில் போயிடுங்க. இந்த நீடில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஃபால்ட்டோடு தான் வருது. நான் ரிவ்யூஸ் நிறைய பார்த்தேன். எனக்குமே என்ன ஃபால்ட் அப்படின்னா, இந்த இடம் வந்து என்னால் டைட் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து குத்தும்போது பார்க்க டைட்டாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் நான் குத்தும்போது இந்த மாதிரி இப்படி பின்னாடி வந்துடும். ஸோ எனக்கு இதில் இந்த மிஸ்டேக் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இந்த நீடில் இப்படி கழட்டினீங்க அப்படின்னா, இந்த நீடிலை கழட்டிட்டு இங்கே மாட்டும் போது டைட் ஆகாமல் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் கொஞ்சம் கூட தைக்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு இது வாங்குறது யோசித்து தான் வாங்கணும். நமக்கு லக் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு நல்ல நீடிலாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இது கூட ஃப்ரீயாக வர்ற இந்த நீடில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அதில் ட்ரை பண்ணி வரல அப்படின்னோடனே நான் இதில் தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணேன். ஆனால் இதில் வந்துட்டு எம்ப்ராய்டிங் த்ரெட் மட்டும் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் பாப்ளின் கிளாத்தில் மட்டும்தான் இந்த நீடில் வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும். பாப்ளின் கிளாத்தை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நீடில் வாங்கலாம். இந்த நீடில் மட்டும் தனியாக கூட கிடைக்கிது, ஆனால் தனியாகவே 500 ரூபா வருது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்தே வாங்கிட்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா, இது நல்லா கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இந்த 3 நீடிலுமே இந்த 2 நீடிலுமே வேறு நீடில் சைஸ்லாம் மாற்றி கூட நீங்கள் அழகாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து இந்த நீடில் செட்டு கூட த்ரெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி 2 கொடுப்பாங்க. இதை வந்துட்டு ரொம்ப பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளால் தனியாக வாங்க முடியல. இந்த குட்டி த்ரெட்டர் இந்த மாதிரி இருக்குமே, தையல் மிஷின் கூடலாம் வருமே, அந்த மாதிரி த்ரெட்டர் தான் நமக்கு வந்துட்டு தனியாக கிடைக்கிது. இது மாதிரி த்ரெட்டர் வந்து நமக்கு தனியாக கிடைக்க கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட 4 இருந்துச்சு, எல்லாம் பிஞ்சிருச்சு, தொலைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒன்று தான், அதுவும் வளைஞ்சு போய் இருக்குது, அதனால பத்திரமா வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நூல் பெருக்கிறதும் இது கூட கொடுப்பாங்க. இந்த ரேட்டுக்கு இவ்வளோ இது கொடுக்குறனால தான் இதை வந்து அவங்களால குவாலிட்டியாக கொடுக்க முடியல போல். அதுக்கப்புறம் இந்த நீடில்ஸ்லாம் நான் வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு நான் இன்னொரு நீடில் வாங்கினேன். அதுவும் ஏதோ 600 சில்லறை எவ்வளோ விலைலாம் எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சா. அது வாங்கினேன். அதில் வந்துட்டு 23 சைஸ் நீடில்ஸ் வந்துட்டு வருது. அவ்வளோ நீடில் எதுக்கு தேவைன்னு தெரில, ஆனால் அவ்வளோ வந்துச்சு. ஸோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது நான் வாங்கினேன். அதுவும் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தைக்கும்போது இப்படி உள்ளே போகிறது அந்த மாதிரி பிரச்சனை, அதுக்கப்புறம் தையலே சுத்தமாக வரலை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதுலேயும் இருந்துச்சு. அது வந்த அன்றைக்கே நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வச்சுக்கலாமா வேணாமா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ஒரு வேளை கிளாத் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வச்சுக்கலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், இப்படி இறக்கும்போது அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லப்பர் மாதிரி ஒன்று குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு இப்படி உருவிட்டே போயிடுது. அதை வச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் அதை ரிட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்து நல்ல ஒரு நீடிலாக வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு 1200 ரூபாய்க்கு இந்த நீடில் செட் வாங்கினேன். இது கூட வந்துட்டு 5 நீடில் சைஸ் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் வந்துட்டு நீடில் கொடுப்பாங்கன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே ஏமாந்து தான் போனேன். எனக்கு 3 தான் வந்தது. 3 நீடில் தான் இதில் இருக்குது. நான் 3 தான் மாற்றி போட்டுக்க முடியும், இன்னும் 2 இல்லை. இது வந்துட்டு 1200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்த ஹேண்டில் வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்க்ரூலாம் வந்துட்டு
லூஸாக அப்படி உள்ளே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன். இதில் எனக்கு பார்த்தோன்னே என்ன மிஸ்டேக் இருந்துச்சு, டக்குன்னு பக்குன்னு ஆச்சு அப்படின்னா, இதை இப்போ நான் கலட்டுறேன்னா இது வந்துட்டு இப்படி டொயின்னு ஆடிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக இருக்கணும். மற்ற நீடிலில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்கும். இழுக்கிறது கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும். இது இப்படி இருந்தோம்னா ஐயோ எதுவும் போச்சா, எத்தனை நீடில் தான் வாங்குறது அப்படின்னு தெரியலன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் தச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து இதில் மாட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு இறங்கலை. ஸோ நான் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த 2 நீடில் வரல, இருந்தாலும் ஓகே நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நீடில் வாங்கும்போது ரொம்ப பார்த்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல நீடிலாக வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு டிசைன் கொண்டு வர முடியும். நீடில் கரெக்டாக இருந்தாலே உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதில் கற்றுக்க பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு 2 ட்ரிக்ஸ் அந்த மாதிரி அவ்வளோதான் இருக்கும். அதில் கற்றுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் 1 மணி நேரத்தில் ஒரு குட்டி குழந்தை கூட உட்காந்து கற்றுக்கலாம். அதுக்கு நமக்கு ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கணும், த்ரெட்டு கரெக்டாக இருக்கணும், நீடில் கரெக்டாக இருக்கணும். இந்த 3 தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. இந்த நீடில் கூட என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில், பெரிய ஹோல் வச்சு வரும். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நீடிலோட சைஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்க தெரியல. அதுக்கப்புறம் நான் இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இது வந்து சென்டிமீட்டரில் இருக்கா, இது வந்து எம்எம் சொல்லுவாங்களா. நம்ம வந்துட்டு இந்த டாட்டுக்குள்ளே இப்படி வைக்கும்போது இந்த டாட் வழியாக பார்த்தா எத்தனை லைன்ஸ் தெரியுதுன்னு பார்க்கணும். இப்படி வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த ஹோல் வழியாக எண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு வீடியோவில் வந்து ஒரு 3 லைன் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு 1 2 3 4 5 லைன்ஸ் வந்துட்டு என்னால் இந்த டாட் வழியாக பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நான் 5 mm நீடில் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா அதுலேயே வந்துட்டு மேனுவல் கைடில் கொடுத்துருந்தாங்க என்ன இதெல்லாம் வரும்னு. 5 mm வரும், 3 mm வரும், 2 mm வரும், 2.5 mm வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு mm வரும். 5 நீடில் கொடுத்தாங்க. ஸோ அப்போ இதுதான் 5 mm இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணி அளந்து பார்த்தே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இது என்ன நீடில்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு 3 mm நீடில். இது வந்துட்டு 3 mm அந்த சைஸில் இருக்குது. அடுத்து ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி நீடில் சைஸ் தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வாங்க போகிற இடத்துல வந்துட்டு நீடிலோட சைஸ்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இது 2 mm, அதை விட இது குட்டியாக இருக்குது. டவுட்டாக இருந்தால் அதில் பார்த்துக்கலாம், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இது அது 2.5 mm, இதுதான் 2 mm. இது ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த 2 mmல வந்துட்டு நம்மளால் எம்ப்ராய்டிங் த்ரெட் மட்டும் தான் போட முடியும். ஸோ நீடில் இவ்வளோ விஷயம் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியிருக்கு. நீடில் பார்த்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக நீடலுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்னா ஃபேப்ரிக் இருக்கணும். சும்மா எந்த ஃபேப்ரிக்கில் போட்டாலும் வருமானா அப்படிலாம் இல்லை. ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து பாப்பிங் கிளாத் சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு மாங் கிளாத், இதுக்குன்னே இருக்கக்கூடிய பஞ்சு நீடலுக்குன்னே இருக்கக்கூடிய கிளாத்து தான் மாங் கிளாத். அது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். வேறு வேறு கலர்ஸ்லலாம் கூட கிடைக்கிது பாருங்கள். இதோட ஹோல்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஒரு மாதிரி நல்லா ஓட்டையாக தெரிகிறது வந்து தெரியும். அதுதான் மாங் கிளாத். ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதில் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்லின் கிளாத் ஈஸியாக கிடைக்கும் அது. ஆனால் இப்போ என்கிட்ட வந்துட்டு இல்லை, அதனால் நான் அதை காட்ட முடியல. அப்புறம் இது வந்துட்டு கேன்வாஸ் கிளாத். இது நீங்கள் வந்துட்டு நல்ல மாங் கிளாத் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அப்படின்னா இந்த கலரில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்துட்டு கேமராவில் பார்க்க தெரியுதா தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும். கிளாத் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா திக்காக ரஃப்பாக இருக்கும். இந்த கிளாத்து சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு. என்னை பொறுத்தவரை எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கிளாத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டன் கிளாத்தில் கூட வரும். நல்ல திக்கான காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வரும். ஆனால் எந்த நீடல்லாம் வரும்னு எனக்கு தெரியல. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. இப்போதைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கேன்வாஸ் கிளாத்தில் தான் நான் வந்து போட்டு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரெட்டு யான் வந்துட்டு நல்ல யான் வாங்கிக்கோங்க. என்கிட்ட வந்து நான் லோக்கலில் கடையில் போய் வாங்கினேன். அங்கே ஒரே ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட்லேயே தான் மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு திக் யான் எடுத்திருக்கேன். இன்னும் சங்கி யான்லாம் இருக்குது, நல்லா பல்காக. இதை விட பெருசாலாம் சூப்பராக இருக்குது. அந்த 3 mm நீடில் 5 mm நீடில் போடுற அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு 5 mmக்குலாம் வராது. அந்த அளவுக்கு என்கிட்ட பெருசு இல்லை. இப்போதைக்கு நான் என்கிட்ட இதுதான் பெருசு திக்கியான்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி யான் வச்சுருக்கேன் பாருங்கள்.
சைஸில் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தருது. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் இப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. போக போக நம்ம வந்து வேறு இன்னும் நிறையா வாங்கிக்கலாம். இந்த யானில் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியே நல்லா தான் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் உள்ளே பண்டில் போக போக இந்த இந்த யானோட ஒரு சில பகுதியில் மட்டும் இந்த நூல் இப்படி ஒரு மாதிரி பிரிஞ்சுட்டு குண்டாக இருக்கா. அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சைஸ் நீடில் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இந்த சைஸ்லேயே போயிட்டுருக்கோம். திடீர்னு இந்த மாதிரி பெருசாகும்போது வராது, நீடில் மாட்டிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வருது. அதனால தான் ஒரு நல்ல பிராண்டில் யான்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இப்போதைக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் தேவை. ஸ்டிச்சிங்கை கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் தேவை. ஆனால் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு 1 ஹவருக்குள்ளவே நம்மளால் கற்றுட்டு பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண இந்த கட் பைல் ஸ்டிச்லாம் இருக்குது. ஸ்டிச்சஸ்லேயே டிஃப்ரெண்டான டைப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணால் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி அந்த கட் பைல் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். அந்த ஒரு ஃப்ளாரோ ஒரு ஸ்ட்ராபெரியோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம அழகாக பண்ணணும். அதில் நம்ம கட்டிங் வந்துட்டு எவ்வளோ அழகாக நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியுதோ, அதோட ஷேப் எடுத்துகிட்டு வர முடியுதோ, எந்த இடத்துல பள்ளமாக வரணும், ஒரு பொம்மை பண்ணுறோன்னா அந்த கண்ணுக்கிட்ட பள்ளமாக வரணும், வாய்க்கிட்ட பள்ளமாக வரணும், அதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ சிசர் வந்துட்டு ஒரு நல்ல ஷார்ப்பான சிசருக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள். சிசர் வந்து நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட எது இருந்துச்சு, நான் இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ எந்த பிரச்சனையும் தெரில. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மழுங்கட்டை ஆயிடுச்சு. ஸோ நான் நல்ல சிசராக வாங்கணும் அப்படின்ட்டு போயிட்டு வாங்கினேன். மெனக்கிட்டு போய் சிசர் வாங்கினேன். தெரியல, சும்மா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நான் வெட்டி பார்க்குறேன், நல்லா தான் வெட்டுது. சும்மா இப்படி மேலே வெட்டும் போது நல்லா வெட்டுது. ஒரு ஷார்ப்பான இது ஒரு இந்த மாதிரி இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது, இலை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குவியலாக வரும்போது இப்படி சென்டரில் விட்டு நான் வெட்டணும் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக இல்லாமல் இப்படி ஒரு மாதிரி கர்வாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வெட்ட முடியல. ஸோ இந்த முனையில் வந்துட்டு நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சிசர் தெரியுதுங்க. ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஃபாரின் கண்ட்ரியில் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணுறாங்க. அவங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணுற சிசர் வந்து ஒரு மாதிரி கர்வாக இருக்காது. நமக்கு கிடைக்க மாட்டேது, எங்கே கிடைக்குன்னு தெரில. அதிலலாம் நல்ல இந்த மாதிரி ஷார்ப்பாக இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது, அந்த மாதிரி சிசர் வாங்கிக்கோங்க. ஸோ சிசரு ரொம்ப மெயின். அது இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு ஒரு க்யூட்டான அழகான டிசைன்ஸ் வந்து நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். தைக்கிறதுல வந்துட்டு மேட்டர் இல்லை, நம்மளால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ட்ரிம் பண்ணுறதுல வந்துட்டு டேலண்ட்டை வளர்த்துக்க முடியுமோ அதில் தான் இருக்குது. அதுக்கான முயற்சியில் தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடிலில் வந்துட்டு த்ரெட் எப்படி கோர்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3mm நீடில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு என்னால் இந்த மீடியம் சைஸ் யான் வந்து போட முடியும். இந்த சைஸில் இருக்க இது வந்து இதில் பொருந்தும். ஸோ இந்த யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டர் எடுத்துடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதனால நான் இதில் தெளிவாக சொல்லியே போடுறேன். இந்த மாதிரி பேக் சைடில் இருந்து இதை உள்ளே விட்டுட்டு அதை அப்படியே அந்த டியூப்பில் விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி இந்த சைடு இது வரும். ஜஸ்ட் இப்படி புல் பண்ணால் போதும். இதை வந்துட்டு லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்டிலில் வந்து இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணிட்டே போகும்போது பண்டில் அப்படியே இருந்துச்சு, நம்ம அதை கவனிக்காமல் போகிறோம் அப்படின்னா அது பிடிச்சி இழுக்கும். அதனால் தையல் வந்து வெளியே வரும். அந்த மாதிரி மிஸ்டேக் தான் நிறைய வரும். ஸோ வந்து கொஞ்சம் நிறைய அப்படி இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சும்மா குட்டி தையல் போடுறோம், இவ்வளோ எடுத்தால் போதும். இதில் வந்து தையலில் பெரிய மேட்டரே இல்லை. ஒரு தடவை பார்த்தோன்னா நம்ம அவ்வளோதான். இதில் வேறு சொல்லித்தரதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கட் பண்ணி அந்த டிசைன் கொண்டு வர்றதுல தான் நமக்கு மேட்டர் இருக்குது. இப்போது வந்து எந்த சைடு இந்த டைரெக்ஷனில் நான் போகிறேன் அப்படின்னா அந்த டைரெக்ஷனை நோக்கி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கணும். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இந்த டைரெக்ஷனை நோக்கி இருக்கணும். அண்ட் த்ரெட்டை பாருங்கள், இந்த அளவுக்கு இழுத்தா வரணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த சும்மா பார்க்கும்போது இந்த ஹோலில் இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி கேப் வந்து தெரியும். இந்த அளவு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்
யான் கூட நம்ம இதில் இப்போ யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இல்லாததுனால நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் போகிறேன்னா ஜஸ்ட் பஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து நல்லா மெதுவாகவே எடுத்து பழகுங்க. நான் பொறுமையாக எடுக்கிறேன். ரொம்ப தூக்கக்கூடாது. இந்த கிளாத்லேயே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு போகணும். ட்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் இது கிளாத் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ட்ராக் பண்ணாமல் சும்மா லைட்டாக இழுத்தா கூட வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துடும். அதுவே ஈஸியாக தான் இருக்கும் குத்தி எடுக்கிறதெல்லாம். இதில் வந்துட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரிக்காக தெரியுது அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு இப்படியே எடுக்காங்க. பாருங்கள், நான் கை இப்போ எங்கே வச்சுருக்கேன், இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா இங்கே பிடிச்சிட்டு இப்படியே எடுக்காங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கை எங்கே போகுது, இப்படியே எடுக்காங்க. அப்போ வந்துட்டு நம்மளை அறியாமையே கொஞ்சம் அதிக ப்ரெஷர் பண்ணி புல்லாகிடுது வெளியே. அடுத்து இப்படி குத்துறாங்க, அப்புறம் இப்படி எடுக்காங்க. இப்படி இருக்கும்போது அதுவே என்னை அறியாமையே அது வந்து அதிகமாக வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பொறுமையாக எடுக்கிறதுக்கு இந்த ஃபிங்கர் வந்து நான் இந்த நீடில் வச்சுப்பேன். நீடிலோடு சேர்த்து என் ஃபிங்கரை அப்படி மேலே எடுத்துகிட்டு வருவேன். வெளியே எடுக்கும்போது ஃபிங்கரை வந்து நான் கிளாத்தில் வச்சுட்டு அப்படி பொறுமையாக என் கையை வந்துட்டு ஒட்டியே நான் இழுப்பேன். அப்போ தான் எனக்கு அது வந்துட்டு மெதுவாக போகுது, மெதுவாக வருதுன்ட்டு என்கிட்ட கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்குது. நான் இப்படி வச்சு எடுக்கும்போது என்கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை பாருங்களேன், அதுவே அதிகமாக வெளியே வந்துடுது. பின்னாடியும் பார்க்க வந்துட்டு நான் அந்த கைவிட்டு எடுத்த இடம் வந்துட்டு லூப் வந்து சரியாக வரல. நான் வந்துட்டு இப்படியே பழகிட்டேன். இந்த ட்ரிக் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே நான் என் கையை வந்து இந்த நீடலோடையே சேர்த்து தான் நான் வந்துட்டு பண்ணுவேன். அதனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு தையல் வரல, வெளியே வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே எல்லா ஸ்டிச்சஸையும் போட்டுக்கலாம். இவ்வளோதான். ஸ்டிச்சஸில் வேறு ஒன்றுமே இல்லை. எந்தெந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அந்தந்த டைரெக்ஷனில் நோக்கி ஓப்பன் ஸ்பேஸை வச்சுட்டு நீங்கள் அப்படியே குத்தி வர போகிறீங்க. ரொம்ப இழுக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். ரொம்ப இழுத்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் எந்த மாதிரி நீடில் வச்சுக்கிங்க, எந்த மாதிரி த்ரெட் வச்சுக்கிங்களோ அதை பொறுத்து இது வந்துட்டு கலண்டு வராது. பாருங்கள், எவ்வளோ நீளத்துக்கு இழுத்துருக்கேன், ஆனாலும் அது ஒன்றும் ஆகலை. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சைடு, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு வந்துட்டு ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்னிவனாக போடக்கூடாது. எல்லா அளவும் கரெக்டாக அளந்து வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து அதுக்கும் இவ்வளோ கேப்லாம் விட்டு வரக்கூடாது, கொஞ்சம் பக்கத்தில் தான் வரணும். கேப் விட்டும் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இந்த சைடை வந்து ஃப்ரண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா. இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லாஸ்ட்டு தையலை ஒன்று நீங்கள் இந்த பக்கம் வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு பேக் சைடாக இருக்கிற பட்சத்தில் இந்த லாஸ்ட்டு தையலை இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நெடில் இப்படி லைட்டாக புல் பண்ணுங்கள். வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நெடில் ஒட்டிலாம் கட் பண்ணி விடாதீங்க. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கட்டும், இல்லைன்னா உள்ளே போய்டும். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கோர்க்கணும். இவ்வளோதான் தையலை பொறுத்தவரை உங்களுக்கு இவ்வளோதான். தையல் பார்த்தாச்சு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் தையல், இவ்வளோதான். கற்றுக்கிறதுக்கு இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நூல், ஊசி எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அழகாக கொண்டு வர்றது வந்து நம்ம சொன்ன மாதிரி கட் பண்ணி அதை வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் அதுக்கான ஒரு இதில் எடுத்துகிட்டு வர்றதில் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த கட் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், இன்னும் போடுவேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.